வணக்கம். வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறையின் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் நிறைய டாபிக்ஸ் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அண்ட் வந்து இது வந்து ஒரு 50வது பார்ட், ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது அந்த டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனோட ஒரு பெண்டிங் ஏரியா. ஸோ இந்த வீடியோவோட நம்ம அந்த டாப்பிக்கை முடிச்சிடலாம், சரியா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனில் வந்து ஒரு 6 டைப் முடிச்சிருந்தோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற டைப் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் பிளேலிஸ்ட்டில், சரியா, டிஎன்பிஎஸ்சி ரீசனிங். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் இது வந்து நமக்கு 50வது பார்ட்டு, சரியா? ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி நிறையா டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இதோட கண்டினியூஷன், சரியா? ஸோ நிறைய பேர் வந்து பிளேலிஸ்ட் வந்து கண்டினியூ பண்ண சொல்லிங்க, பேலன்ஸ் டாபிக்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து உங்களுக்கு என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ், சரியா? ஸோ இந்த பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும், சரியா? எகைன் இது டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்காக இருந்தாலுமே இதையும் நான் வந்துட்டு ஆர்ஆர்பி, என்டிபிசி, எஸ்எஸ்சி எல்லாருக்கும் காமனாக தான் நான் எடுத்திருந்தேன். எகைன் இந்த இடத்துல உங்களுக்கு என்டிபிசி ரீசனிங் பிளேலிஸ்ட்டாக இருந்தாலும் அங்கேயும் நம்ம டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாருக்கும் காமனாக தான் நான் வந்து எடுத்திருந்தேன், சரியா? ஸோ என்டிபிசி ரிவிஷன் எக்ஸ்பிரஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஆர்டர் அண்ட் ரேங்கிங், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், வென் டயக்ராம், சிலாகிசம் அது எல்லாமே உங்களுக்கு அந்த ஏரியாவில் கவர் ஆயிரும். எகைன் இந்த டிஎன்பிஎஸ்சி ரீசனிங் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கவர் ஆகாத பேலன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கவர் ஆகிட்டு இருக்கும். கிளியரா? ஓகே. ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் ஆல்ரெடி நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் முடிச்சிருந்தோம். அதில் பேலன்ஸ் இருக்கிற டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நம்ம முடிச்சது டைப் 6 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம டைப் 7, டைப் 8, டைப் 9, சரியா? டைப் 7 ஷேடோ கான்செப்ட், டைப் 8 ட்ரெயின் அண்ட் ஸ்மோக், அண்டு டைப் 9 வந்து கோடட் டைரக்ஷன். கோடட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி பர்ஸ்பெக்டிவ், சரியா? கோடட் டைரக்ஷன் நமக்கு ட்ரெண்டிங்கில் இருக்குது, சரியா? ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் லேட்டஸ்ட்டு பேட்டர்னில் கோடட் டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. கிளியரா? ஓகே. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஷேடோ கான்செப்ட். ஓகே, ஸோ ஷேடோ கான்செப்டோட ஃபஸ்ட்டு தியரி பார்த்துடலாம். தியரி பார்த்துட்டு நெக்ஸ்ட் அதில் என்னென்ன ஃபார்ம்லாம் இருக்குது, ஸோ அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஒன்றா பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதில் 2 கேஸ் இருக்குது, சரியா? ஃபஸ்ட்டு கேஸ் 1, சரியா? கேஸ் 1 என்ன அப்படின்னா, அந்த கொஸ்டினில் மார்னிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மார்னிங்கில், சரியா, மார்னிங் டைமில் காலையில் சூரியன் எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்றத சொல்லாமல், அதாவது ஈஸ்ட் டைரக்ஷன்றதை சொல்லாமல் மார்னிங்கிற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க, சரியா? ஸோ மார்னிங்கிறப்ப நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷனில் சன் இருக்கும், சரியா? ஸோ இந்த சன் நமக்கு ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். கிளியரா? இதுதான் நமக்கு கேஸ் 1. ஓகே, ஸோ இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்க, சரியா? ஒரு 4 பேர் 2 பேராக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எகைன் மார்னிங்கில், சரி, இந்த மார்னிங் டைமில் சன் ஈஸ்ட் சைடு இருக்குது. இந்த இடத்துல இந்த டைமில் ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர், சரியா, இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கிளியரா? ஓகே. இன்னொரு 2 பேர் இந்த மாதிரி நின்று பேசிகிட்டு இருக்காங்க, சரியா? இப்போ இவரை பார்த்து பேசிகிட்டு இருப்பார், அதே மாதிரி இவர் இந்த டைரக்ஷனை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். ஸோ இந்த 2 பேரும் இவரை ஃபேஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பார், இவரை ஃபேஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். ஓகே, இப்போ நமக்கு இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இவங்களோட நிழல், இவங்களோட ஷேடோ எந்த பக்கம் இருக்க போகுது, சரியா? இப்போ இந்த 4 பேருக்குமே ஷேடோ எந்த பக்கம் இருக்க போகுது, இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ சன் இந்த பக்கம் இருக்குது, சரியா? சூரியன் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த பர்சனோட நிழல் இவருக்கு முன்னாடி விழுகுமா? கரெக்டாக? இவரோட நிழல் இவருக்கு முன்னாடி விழுகும். எகைன் இங்கே சூரியன் இருக்குன்னா இவரோட நிழல் இவருக்கு பின்னாடி விழுகுமா? சரியா? இவருக்கு பின்னாடி விழுகும். விச் மீன்ஸ் இந்த ஷேடோ நமக்கு ஃப்ரண்ட்டு, சரியா, அதாவது முன்னாள். இந்த ஷேடோ இவருக்கு பேக் சைடு, அதாவது பின்னால். சரியா? இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்னென்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க கொஸ்டினில் ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சு, அல்லது முன்னாள் பின்னால் அப்படிங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அங்கே வரக்கூடிய டயக்ராம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க டயக்ராமாக தான் இருக்கும். சரி, எகைன் இப்போ இந்த 2 பர்சனுக்கும் வரலாம். சன் இந்த இடத்துல இருக்குது, இவரோட ஷேடோ இவருக்கு இந்த சைடு விழுகுமா? இந்த பக்கம் ஷேடோ இருக்குமா? எகைன் இந்த பர்சனுக்கும் இந்த சைடு ஷேடோ இருக்குமா? ஓகே,
which means again இந்த பர்சனோட லெஃப்ட் சைடு இங்கே ஷேடோ விழுகுது, ஆனால் இந்த பர்சனுக்கு இது ரைட் சைடில் ஷேடோ விழுகுது. சரியா? again இதுக்கடுத்து நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த லெஃப்ட் சைடு ஷேடோ விழுகிற இந்த பர்சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருப்பார். கரெக்டாக? ஈஸ்ட் இந்த பக்கம், இந்த பர்சனுக்கு லெஃப்ட் சைடு ஷேடோ விழுகுதுன்னா இவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஏகேன் இவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருனா அவர் கூட பேசிகிட்டு இருக்க ஒரு பர்சன் இவருக்கு சவுத் சைடு ஃபேஸ் பண்ணியிருப்பார். கரெக்டாக? சரியா? சவுத் சைடு ஃபேஸ் பண்ணியிருந்தால் தான் அவரோட ரைட் சைடு அவருக்கு ஷேடோ விழுகும். சரியா? இந்த கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். ஏகேன் எப்போதுமே இந்த ரெண்டு டேரெக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் அதே தான் இங்கேயும் வரப்போகிறோம். இங்கேயும் பாருங்கள், சன்னு ஈஸ்ட் சைடு, சன் இந்த பக்கத்தில் இருக்குது. சரியா? மார்னிங்கில் இவரோட ஷேடோ முன்னாடி விழுகுதுன்னா இந்த பர்சன் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பாரா? எகைன் இவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிற, இவர் கூட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிகிட்டு இருக்க இந்த பர்சன் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பார். எகைன் இவங்க ரெண்டு டேரெக்ஷனும் ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? இதுதான் பேஸ் ஆஃப் ஷேடோ கான்செப்ட். சரியா? ஸோ இந்த டயக்ராமில் இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கணும். யாருக்கு ஷேடோ முன்னாடி விழுகுது, யாருக்கு ஷேடோ பின்னாடி விழுகுது. இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஒரு மார்னிங் சன் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஷேடோ முன்னாடி விழுகுதுச்சுன்னா அந்த பர்சன் வெஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஷேடோ ஒருத்தருக்கு பின்னாடி விழுந்துச்சுன்னா அந்த பர்சன் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருப்பார். இதுதான் லாஜிக். அதே காலையில் சன் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும்போது ஒரு பர்சனோட ஷேடோ லெஃப்ட்டில் விழுகுது, அவருக்கு லெஃப்ட்டில் ஒருத்தருக்கு ஷேடோ விழுகுதுன்னா அவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அதே மார்னிங் ஒருத்தருக்கு அவரோட ஷேடோ ரைட் சைடு விழுகுதுன்னா, இவருக்கு ரைட் சைடு விழுகுதுன்னா அவர் சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தால் தான் அவருக்கு ரைட் சைடு விழுகும். சரியா? ஸோ இதை பொறுமையாக பாஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கிளியரா? ஓகே, இது கேஸ் 1. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. ஸோ கேஸ் 2 வேறு ஒன்றும் கிடையாது, ஈவினிங். சரியா? கொஸ்டினில் ஈவினிங் தான் வார்த்தை இருக்கும். ஸோ ஈவினிங் தான் வார்த்தைன்னா என்ன அர்த்தம்? சன் நமக்கு வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? சன் நமக்கு வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ எகைன் அதே மாதிரி ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ இந்த பர்சன் இவரை பார்த்து பேசிகிட்டு இருப்பார், இந்த பர்சன் இவரை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். எகைன் இன்னொரு ரெண்டு பேர். சரியா? இந்த பர்சன் இவரை பார்த்து பேசியிருப்பார், ஸோ இவர் இந்த பர்சனை பார்த்து பேசிகிட்டு இருப்பார். எகைன் இப்போ சன் வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிறனால ஷேடோ எப்படி விழுதுன்றதை நம்ம பொறுமையாக அப்சர்வ் பண்ணணும். இந்த பக்கம் சன் இருக்குது, இவர் இந்த இடத்துல நிற்கிறாருன்னா இவருக்கு ஷேடோ இந்த இடத்துல விழுமா? இவரோட ஷேடோ இந்த இடத்துல விழுகும். எகைன் இந்த பர்சனோட ஷேடோ இவருக்கு பின்னாடி விழுகும். கரெக்டாக? எகைன் இந்த இடத்துல நமக்கு ஃப்ரண்ட், இந்த பர்சனுக்கு ஃப்ரண்ட்டில் ஷேடோ விழுகுது, இந்த பர்சனுக்கு பேக் சைடு ஷேடோ விழுகுது. கிளியரா? எகைன் இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஷேடோ இந்த பக்கம் இருக்கும், எகைன் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஷேடோ இந்த சைடு இருக்கும். சரியா? ஸோ இவருக்கு ரைட் சைடு ஷேடோ ரைட் சைடு விழுகுது, இந்த பர்சனுக்கு ஷேடோ லெஃப்ட் சைடு விழுகுது. இப்போ யார் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிறது முக்கியம். சரி? இப்போ ஈவினிங் சன் வெஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு பர்சனுக்கு ஷேடோ அவருக்கு முன்னாடி விழுகுதுன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் அவருக்கு ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பார். சரி? அவர் கூட பேசிகிட்டு இருக்க அந்த பர்டிகுலர் பர்சன் வெஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பார். சரி? எகைன் இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த இடத்துல நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கிற, சரியா, நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கிற ஒரு பர்சனோட ஷேடோ அவருக்கு ரைட் சைடு விழுகும், சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்கிற பர்சனோட ஷேடோ அவருக்கு லெஃப்ட் சைடு விழுகும். சரியா? ஸோ இதுதான் என்டையர் ஷேடோ கான்செப்டோட ஒரு பேசிக். கிளியரா? ஸோ இந்த டயக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா கொஸ்டின் ஈஸி. எகைன் ஒரே கொஸ்டினில் இந்த ரெண்டு கேஸும் வராது. சரியா? ஒன்று சன் இந்த ஈஸ்ட்டில் கொடுத்துட்டு எய்தர் இதுலேருந்து கேட்பாங்க இல்லை இதுலேருந்து கேட்பாங்க, இல்லை சன்னை வெஸ்ட்டில் கொடுத்துட்டு எய்தர் இந்த ஏரியாவை கேட்பாங்க இல்லை அந்த ஏரியாவை கேட்பாங்க. பட் இதை தவிர்த்து கொஸ்டின் வர முடியாது. கிளியரா? ஓகே, இப்போ கான்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, சன் ப்ளஸ் ஷேடோ ஈக்குவல் டு ஃபேஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? சன் டைரக்ஷன் ஆஃப் சன், சரியா, டைரக்ஷன் ஆஃப் சன், அது கூட ஷேடோ யாருக்கு லெஃப்ட்டு அல்லது யாருக்கு ரைட்டு. ஸோ கண்டிப்பாக ஷேடோ லெஃப்ட்டோ ரைட்டோ இருக்கணும். சரியா? டைரக்ஷன் ஆஃப் சன்
ப்ளஸ் ஷேடோ ஈக்குவல் டு இந்த இடத்துல யாருக்கு லெஃப்ட்டு அல்லது ரைட்டோ விழுகுதோ அவங்களோட ஃபேஸ் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்றதை கேட்பாங்க. ஸோ நமக்கு கிடைக்கிறது டைரக்ஷன் ஆஃப் ஃபேஸ். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சன் வந்து மார்னிங் ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்கு. சரியா? ப்ளஸ் ஏன்ற ஒரு பர்சன், சரியா, ஏன்ற பர்சனுடைய ஷேடோ அவருக்கு லெஃப்ட்டில் விழுகுதுன்னா, ஏன்ற பர்சனோட ஷேடோ அவருக்கே லெஃப்ட்டில் விழுகுது அப்படின்னா, அவருக்கே லெஃப்ட்டில் விழுகுதுன்னா இந்த இடத்துல யாரோட ஷேடோவை போடுறோம்? ஏன்ற பர்சனோட ஷேடோ போடுறோம். எகைன் கிடைக்கிற ஆன்சரும் நமக்கு அந்த ஏயோட ஆன்சர் தான் கிடைக்க போகுது. எகைன் ஈஸ்டோட லெஃப்ட்டில் எந்த டைரக்ஷன் இருக்குது? நார்த். சரியா? அப்போ இதுதான் ஆன்சர். மார்னிங் ஈஸ்ட் சன் ஈஸ்ட்டில் இருக்கும்போது ஒரு பர்சனோட ஷேடோ லெஃப்ட்டில் விழுந்துச்சுன்னா, ஒரு பர்சனோட ஷேடோ லெஃப்ட்டில் விழுந்துச்சுன்னா அவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அதை டயக்ராமில் பார்க்கும்போது இந்த மார்னிங் ஒரு பர்சனோட ஷேடோ லெஃப்ட்டில் விழுந்துச்சுன்னா அவர் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரியா? இந்த டயக்ராமில் நான் என்ன சொல்லணும் அதை அப்படியே இங்கே ஃபார்முலாவில் கொண்டு வந்திருக்கு. சரியா? எகைன் இன்னொரு எக்ஸாம்பிள். சரியா? சன் வெஸ்ட்டில் இருக்கும்போது சேம் ஏன்ற ஒரு பர்சனோட ஷேடோ நமக்கு லெஃப்ட்டில் விழுகுதுன்னா, சரியா, லெஃப்ட்டில் விழுகுதுன்னா வெஸ்ட்டோட லெஃப்ட் என்னது? சரியா? வெஸ்ட் இந்த பக்கம் இருக்குமா? வெஸ்ட்டோட லெஃப்ட் என்னது? இந்த பக்கம் போகுமா? சவுத். அவன் நமக்கு சவுத். விச் மீன்ஸ் இந்த ஏன்ற பர்சன் சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஏன்ற பர்சன் சவுத் ஃபேஸ் பண்ணி இருந்தால் தான் அவருக்கு லெஃப்ட்டில் ஷேடோ விழுகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கிளியரா? எகைன் இந்த இடத்துல பாருங்கள். சரியா? வெஸ்ட்டில் ஒருத்தரோட ஷேடோ லெஃப்ட்டில் விழுகுது அப்படின்னா அந்த பர்சன் சவுத் ஃபேஸ் பண்ணி இருப்பார். சரியா? ஸோ இந்த டயக்ராமை தான் நான் இப்போ ஃபார்முலாவாக யூஸ் பண்ணேன். கிளியரா? ஸோ அப்போ என்டையர் கொஷின்ஸையும் நீங்கள் ஃபார்முலா படி கொண்டு போகிறது தான் பெஸ்ட். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ ஒரு கொஷினை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் நான் வந்து டயக்ராம் எப்படி வரைஞ்சி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஓகே. இந்த மார்னிங், சரியா, மார்னிங்கிற வார்த்தை இருக்கா? ஸோ மார்னிங்கிற வார்த்தை இருந்துச்சு அப்படின்னா சன்னோட டைரக்ஷன் என்னது? ஈஸ்ட். சரியா? ஓகே. அப்போ ஈஸ்ட்டில் சன் இருக்குது, சன் ஈஸ்ட்டில் இருக்குது. ஓகே. டூ ஃப்ரெண்ட்ஸ் கவிதா அண்ட் ரீதா வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். எகைன் இதில் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதில் இப்படி பேசுகிறாங்களா இல்லை இப்படி பேசுகிறாங்களா இப்போ வரைக்கும் நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. அதை எப்போ நம்ம டிசைட் பண்ண முடியும்? அந்த கொஸ்டினில் ஃப்ரண்ட்டு பேக்குங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே கொஸ்டினில் லெஃப்ட்டு ரைட்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? இப்போ அந்த கொஸ்டினுக்குள்ளே போகிறேன். இஃப் அட் திஸ் டைம் த ஷேடோ ஆஃப் கவிதா ஃபெல் எக்ஸாக்ட்லி டு த லெஃப்ட். சரியா? லெஃப்ட்டுங்கிற வார்த்தை இருக்குது. லெஃப்ட்டுங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கணும். சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் அட் திஸ் டைம் த ஷேடோ ஆஃப் கவிதாவோட ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டு த லெஃப்ட் ஆஃப் ரீதா. சரியா? யாருக்கு லெஃப்ட்டில் விழுகுதான்? ரீதாவுக்கு லெஃப்ட்டில் விழுகுதான். எகைன் இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணியும் இவங்க சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்க போகிறாங்க. சரியா? எகைன் இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு லெஃப்ட்டில் ஷேடோ விழுகும், இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஷேடோ ரைட்டில் விழுகும். சரியா? எகைன் இங்கே பாருங்கள், யாருக்கு லெஃப்ட்டில் ஷேடோ விழுகுதோ அவங்க தான் கவிதா. சரியா? எக்ஸாக்ட்லி டு த லெஃப்ட் ஆஃப் ரீதா. சரி, யாருக்கு லெஃப்ட்டில் விழுகுதோ அவங்க தான் ரீதா. இப்போ இந்த கேஸில் யாருக்கு லெஃப்ட்டில் ஷேடோ விழுகுது? இந்த பர்சனுக்கு தான் ஷேடோ லெஃப்ட்டில் விழுகுதுன்னா அப்போ இந்த பர்சன் தான் ரீதா. சரியா? அப்போ இந்த பர்சன் ரீதானா இந்த பர்சன் நமக்கு கவிதா. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எகைன் இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணிக்கோங்க, யாரோட ஷேடோன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு லெஃப்ட் ரைட்டுங்கிறதா முக்கியம். சரியா? இப்போ இந்த ரீதாவோட ஷேடோவும் லெஃப்ட்டு தான் விழுகுது, கவிதாவோட ஷேடோவும் ரீதாவுக்கு லெஃப்ட்டில் தான் இருக்குது. சரியா? ஷேடோன்றது இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஃப்ட்டில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ யாரோட ஷேடோன்றது முக்கியம் இல்லை, யாருக்கு லெஃப்ட்டில், லெஃப்ட் ஆஃப் ரீதா, இதுதான் நமக்கு முக்கியம். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தென் இன் விச் டைரக்ஷன் கவிதா வாஸ் ஃபேஸிங். ஸோ கவிதா ஃபேஸ் பண்ண டைரக்ஷன் என்னது? சவுத். கிளியரா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை நம்ம ஃபார்முலாக்குள்ளே கொண்டு வரலாம். ஃபார்முலா என்னது? டைரக்ஷன் ஆஃப் சன். சரியா? டைரக்ஷன் ஆஃப் சன் ப்ளஸ் லெஃப்டா ரைட்டா ஈக்குவல் டு ஃபேஸ். சரியா? ஷேடோ. ஓகே. இப்போ டைரக்ஷன் ஆஃப் சன் என்னது? ஈஸ்ட். சரியா? ஓகே. இப்போ லெஃப்டா ரைட்டா, இந்த இடத்துல யாரோட லெஃப்ட் போடணும்? லெஃப்ட் ஆஃப் ரீதா. எகைன் ஷேடோ ஆஃப் கவிதான்னு சொல்கிறாங்க, கவிதாவோட ஷேடோ நமக்கு முக்கியம் இல்லை, அந்த ஷேடோ யாரோடது நமக்கு முக்கியம் இல்லை, யாருக்கு லெஃப்ட்டில் விழுகுது யாருக்கு ரைட்டில் விழுகுதுன்னு தான் முக்கியம். இந்த இடத்துல லெஃப்ட் ஆஃப் ரீதா, ரீதாவுக்கு லெஃப்ட்டில் விழுகுதுன்னா அப்போ ரீதாவோட
லெஃப்ட்டில் சரியா, ரீத்தாவோட லெஃப்ட்டில் ஷேடோ விழுகுது. அப்போ ஈஸ்டோட லெஃப்ட்டில் என்ன டேரக்ஷன் இருக்குது, நார்த். சரியா, அப்போ என்ன அர்த்தம், ரீத்தா நமக்கு நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம், ரீத்தா நமக்கு நார்த் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரீத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கிற சரியா, அந்த ரீத்தா கூட பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கவிதா இவங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருப்பாங்களா. சரியா, ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது நமக்கு சவுத். சரியா, இந்த சவுத்தில் கவிதா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ரெண்டு ஆன்சரையுமே நம்ம ஒரே இடத்துல கண்டுபிடிச்சலாம். இப்போ கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கவிதா எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேட்குறாங்க, அவன் ஆன்சர் சவுத். கிளியரா. ஸோ இப்படி வரைஞ்சும் கண்டுபிடிக்கலாம், அட் த சேம் டைம் ஃபார்முலாவும் கண்டுபிடிக்கலாம். சரியா, ஃபார்முலா ஈஸி. ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி ஃபார்முலா நிறைய பேர் ஃபார்முலா புதுசாக இருக்கும், அதனால் கஷ்டமாக இருக்கும். பட் ஃபார்முலா வந்து ஈஸியான மெத்தட். சரியா, சன் ஈஸ்ட்டில் இருக்குது, ஈஸ்ட்டோட லெஃப்ட்டு, ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கா. ஸோ இதுதான் ஈஸ்ட்னா ஈஸ்ட்டோட லெஃப்ட் இந்த பக்கம், ரைட்டு இந்த பக்கம். சரியா, ஈஸ்ட்டோட லெஃப்ட்டில் என்ன இருக்குது, நார்த் இருக்குது. சரி, ஈஸ்ட்டோட லெஃப்ட்டில் நார்த். எகைன் இந்த லெஃப்ட் யாருக்காக போட்டோம், ரீத்தான்ற பர்சனுக்காக போட்டோம். அப்போ ரீத்தா ஃபேஸ் பண்ணியிருக்கிற டேரக்ஷன் தான் நமக்கு இங்கே கிடைக்கும். ரீத்தா நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா அவங்க கூட ஃபேஸ் பண்ணியிருக்கிற கவிதா நார்த்துக்கு ஆப்போசிட் டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருப்பாரு, சவுத். கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட். இன் த மார்னிங் சரியா, ஈஸ்ட். Two friends, Sumit and Mohit, were talking to each other face to face. If at this time shadow of Sumit, சரியா, சுமித்தோட ஷேடோ ஃபெல் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் சரியா, ரைட் ஆஃப் மோஹித். மோஹித்துக்கு ரைட்டில் விழுதுதான். அப்போ ஈஸ்ட் ப்ளஸ் மோஹித்துக்கு ரைட்டில். சரியா, அப்போ ஃபேஸ் யாரோட ஃபேஸ் கிடைக்க போகுது, மோஹித்தோட ஃபேஸ் எந்த பக்கம் இருக்கான்னு தான் கிடைக்க போகுது. எகன் ஈஸ்ட்டோட ரைட்டில் என்ன டேரக்ஷன் இருக்குது, சவுத் டேரக்ஷன் இருக்குது. சரியா, இப்போ மோஹித் சவுத் டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருந்தவர் யார், அவர் அந்த பர்சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பர்சன் யார், நமக்கு சுமித். அவ்வளோதான். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தரை பற்றி கேட்க போகிறாங்க. தென் விச் டேரக்ஷன் சுமித் வாஸ் ஃபேஸிங், சுமித் ஃபேஸிங் நார்த். அவ்வளோதான். கிளியரா. நெக்ஸ்ட், இன் த மார்னிங் சரியா. ஓகே, ஸோ மார்னிங்னா கண்டிப்பாக ஈஸ்ட்டு ப்ளஸ் அமித் அண்ட் ஜெயா வேர் டாக்கிங் டு ஈச் அதர் ஃபேஸ் டு ஃபேஸ். அட் திஸ் டைம் த ஷேடோ ஆஃப் அமித் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு ஹிஸ் ரைட். ரொம்ப ரொம்ப முக்கியம், யாருக்கு ரைட்டில், அமித்தோட ஷேடோ அமித்துக்கு ரைட்டில் விழுகுது. அப்போ அமித்தோட ரைட்டில் சரியா. அப்போ ஃபேஸ் யாரோட கிடைக்க போகுது, அமித்தோட ஃபேஸ் தான் கிடைக்க போகுது. ஈஸ்ட்டோட ரைட் என்னது, சவுத். சரியா, எகன் அமித் சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னா அமித் கூட ஃபேஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்க அந்த ஜெயாவோட டேரக்ஷனாக இருக்கும், சவுத்தோட ஆப்போசிட் டேரக்ஷனாக இருக்கும், நார்த். சரி, கொஸ்டின் கேட்குறாங்க, இன் விச் டேரக்ஷன் அமித் வாஸ் ஃபேஸிங். அமித் எங்கே ஃபேஸ் பண்ணியிருக்காருன்னு கேட்குறாங்க. அமித் ஃபேஸ் பண்ணியிருக்க டேரக்ஷன் சவுத். கிளியரா. ஓகே, நெக்ஸ்ட். ஒன் ஈவினிங் சரியா, ஈவினிங் அர்த்தம் வெஸ்ட். சரியா, ஒன் ஈவினிங் two friends Deepak and Rohan were talking to each other. If at this time shadow of Deepak fell exactly to the right of Rohan. சரியா, அப்போ ரோஹனுடைய சரியா, ரோஹனுடைய ரைட்டில். அப்போ ரோஹனோட ஃபேஸ் கிடைக்குமா. சரியா, வெஸ்ட்டோட ரைட் என்னது, வெஸ்ட் என்ன இந்த பக்கம் இருக்குது, இது வெஸ்ட்டு. சரியா, வெஸ்ட்டோட ரைட்னா இந்த பக்கம் போகுமா, வெஸ்ட்டோட ரைட்டில் என்ன டேரக்ஷன் இருக்குது, நார்த் இருக்குது. ஸோ நமக்கு நார்த். சரியா, அப்போ ரோஹன் நார்த்து ஃபேஸ் பண்ணியிருந்தார்னா ரோஹன் கூட பேசிகிட்டு இருக்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் தீபக் எந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க போகிறாரு, சவுத் டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்க போகிறாரு. கிளியரா. கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இன் விச் டேரக்ஷன் ரோஹன் வாஸ் ஃபேஸிங், ரோஹன் ஃபேஸ் பண்ண டேரக்ஷன் தான் கேட்குறாங்க. ரோஹன் நார்த், தீபக்னு கேட்டிருந்தா சவுத். கிளியரா. நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின், in the morning two friends Sumit and Mohit were talking to each other face to face. Okay, if at this time shadow of Sumit fell exactly to his back side. சரியா, இந்த பேக் சைடு ஃப்ரண்ட்னு வந்துட்டா நமக்கு ட்ரிக்கு கிடையாது, நமக்கு கான்செப்ட் லைக் அந்த பேசிக் டயக்ராம் வச்சு தான் போட முடியும். சரியா, இந்த மார்னிங் அப்போ ஈஸ்ட் சைடு. சரியா, இந்த இடத்துல ஈஸ்ட்டில் சன் இருக்குது. சரியா, அப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் சைடுங்கிற வார்த்தை வந்ததுனால கட்டாயமாக நமக்கு இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. கரெக்டாக, இவர் இந்த பக்கம் பேசியிருப்பார், இவர் இந்த பக்கம் பேசியிருப்பார். ஓகே, இப்போ இந்த இடத்துல நமக்கு இவரோட ஷேடோ இந்த இடத்துல விழுகும். சரியா, இவரோட ஷேடோ இவருக்கு பின்னாடி விழுகும். கரெக்டாக. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஷேடோ ஆஃப் சுமித் ஃபெல் எக்ஸாக்ட்லி டு ஹிஸ் ரைட், டு ஹிஸ் பேக் சைடு. சரியா, யாருக்கு பேக் சைடில் ஷேடோ விழுகுதோ அவர் தான் சுமித். இந்த பர்சனுக்கு தான் பேக் சைடில் ஷேடோ விழுகுது. அப்போ இந்த பர்சன் தான் யார், சுமித். கரெக்டாக. இவர் சுமித்னா இவர் கூட பேசிகிட்டு இருக்க இந்த பர்சன் யார், மோஹித். ஓகே, ஸோ எகைன் இப்போ ஒவ்வொருத்தரும் எந்த டேரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கணும். எகைன் சன் ஈஸ்ட்டில் இருக்குது. சரியா, சன் ஈஸ்ட்டில் இருக்குன்னா எகைன் இந்த பர்சன் வெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இந்த பர்சன் ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காரு.
சரியா, பிகாஸ் ஈஸ்ட்ன்றது இந்த பக்கம். இப்போ கொஸ்டின் கேட்குறான், தென் விச் டைரக்ஷன் சுமித் வாஸ் ஃபேஸிங். சுமித் யார்? இவர் தான் சுமித். சுமித் எந்த டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்காரு? ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. கிளியரா? ஸோ அப்போ ஷேடோ கான்செப்ட்டில் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வந்தால் ஃபார்முலாவில் போட்டுடலாம். அதே ஷேடோ கான்செப்ட்டில் பேக் சைடு ஃப்ரண்ட்டுன்னு வந்தால் மட்டும் நம்ம ஜஸ்ட் டயக்ராமை சிம்பிளாக வரைஞ்சி யாருக்கு பேக் சைடு யாருக்கு ஃப்ரண்ட் இதை மட்டும் தெளிவாக போட்டால் போதும். ஓகேவா? ஓகே. ஸோ வெட்ட வெளியில் நிற்கும் ஒருவரின் நிழல் மதியம் 12 மணி அளவில் எந்த திசையில் நீண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சார் TNUSRB SI 2012 கேட்ட கொஸ்டின். எகைன் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இந்த ஆப்ஷனுக்குள்ளே போவீங்க. பட் இது தப்பு. சரியா? பிகாஸ் சன் ஈஸ்ட்டில் இருக்கும்போது, சரியா, சன் ஈஸ்ட்டில் இருக்கும்போது ஒருத்தர் இந்த பக்கம் நிற்கிறார் அப்படின்னா அவரோட ஷேடோ இங்கே விழுகும். கரெக்டாக? அதே சன், சரியா, அதே சூரியன் இந்த பக்கம் இருக்கும்போது, சரியா, வெஸ்ட்டில் இருக்கும்போது அவரோட ஷேடோ இந்த பக்கம் இருக்கும். கரெக்டாக? அப்போ அதே மாதிரி இந்த சன் எக்ஸாக்டாக நார்த்தில் இருக்கும்போது, சரியா, சன் எக்ஸாக்டாக நார்த்தில் இருக்கும்போது இவரோட ஷேடோ எங்கே விழுகணும்? சவுத் டைரக்ஷனில் விழுகணும். சரியா? உச்சி வெயிலில் நம்மளுடைய நிழல் விழுகாதுன்றது கிடையாது, நிழல் விழுகுது. பட் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு கீழே விழுகிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கணும். அதை அந்த நிழலை நம்மளால் பார்க்க முடியாது, அதுக்காக நிழல் விழுகவே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. லாஜிக் புரிஞ்சா? நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு மேலே கரெக்டாக சூரியன் இருக்குன்னா நம்மளுடைய நிழல் கட்டாயம் விழுகுது. ஆனால் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கனால அதை பார்க்க முடியாது. சன் கொஞ்சம் மூவ் ஆனால் மட்டும் தான் நம்மளோட நிழல் தெரியும். சரியா? அதுக்காக எந்த திசையுமே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ நார்த்தில், சரியா, நார்த்தில் இதான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, வெட்ட வெளியில் இருக்கும்போது ஒரு மணி நிழல் மதியம் 12 மணி அளவில். சரியா? மதியம் 12 மணின்ற இந்த வார்த்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, சரியா, இந்த டேர்முக்காக தான். சன் நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும்போது நமக்கு சவுத்தில் அதோட ஷேடோ விழுவும். ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற முக்கியமான டைப் வந்து ட்ரெயின் அண்ட் ஸ்மோக். எகைன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட், ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே கொண்டு வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். சரியா? ஓகே. இதில் ஜென்ரலாக ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னா, சரியா, ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரெயின் ரிலீஸ் பண்ணுற அந்த ஸ்மோக், அந்த புகை வந்து ட்ரெயின் போகிற டைரக்ஷனில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் நார்த்தை நோக்கி போயிட்டுருக்குன்னா, சரியா, நார்த்தை நோக்கி போயிட்டுருக்குன்னா இந்த ட்ரெயின் போகிற அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான், சரியா, ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு ஸ்மோக் இருக்கும். கரெக்டாக? இது நம்ம ஜென்ரலாக காமன் சென்ஸ், இதை நம்ம ஜென்ரலாக காமன் சென்ஸை யூஸ் பண்ணியே கண்டுபிடிக்கலாம். சரியா? ஜென்ரலாக நம்ம ட்ரெயினில் போகும்போது புகை வந்து ட்ரெயின் போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ட்ரெயின் நார்த்தை போயிட்டுருக்கு, நார்த்தை நோக்கி போயிட்டுருக்குன்னா இதோட புகை சவுத்தை நோக்கி இருக்கும். சரியா? ஒருவேளை இந்த ட்ரெயின் வெஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா அதோட ஸ்மோக்கு ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டுருக்கும். சரியா? ஒருவேளை நார்த்தை நோக்கி போயிட்டுருக்கு இந்த ட்ரெயின், அந்த ட்ரெயினுக்கு ஸ்மோக் சவுத் சைடு நோக்கி போகும்போது அந்த இடத்துல ஒரு விண்டு கிராஸ் ஆச்சுன்னா இந்த டைரக்ஷனில் மாறும். கரெக்டாக? இந்த இடம் தான், இதுதான் வந்து இந்த ட்ரெயின் அண்ட் ஸ்மோக்கோட லாஜிக். சரியா? என்ன அப்படின்னா, ட்ரெயின் எந்த டைரக்ஷனில் போகுது, சரியா, ட்ரெயின் டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின், சரியா, அந்த ட்ரெயினுக்கு ஸ்மோக்கு, சரியா, அந்த ஸ்மோக்கை ஏர் எப்படி, சரியா, விண்டு எப்படி மாடிஃபை பண்ணுது, ஃபைனலாக அந்த ஸ்மோக் எந்த டைரக்ஷனில் போகுது, இதான் லாஜிக். சரி, ட்ரெயின் எந்த பக்கம் போகுது, அந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் ஸ்மோக் இருக்கும். அப்படி ஸ்மோக் வரும்போது விண்டு உள்ளே வந்துச்சுன்னா அந்த ஸ்மோக்கில் என்ன சேஞ்சஸ் நடக்குது. சரியா? இது லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா பேஸ் பண்ணது. இதில் எந்த இமேஜினேஷனும் பண்ணாதீங்க. இமேஜினேஷன் பண்ணால் ஆன்சர் தப்பாக வரும். ஃபார்முலா நான் சொல்கிறேன், அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஆன்சர். கிளியரா? ஓகே. ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படின்னா, டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக், சரியா, டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக், புகை போகக்கூடிய திசை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஈக்குவல் டு ஆப்போசிட் டு த, சரியா, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் விண்ட், சாரி, ட்ரெயின். சரியா? டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் ஈக்குவல் டு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெயின் நார்த்தை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா, சரியா, அதோட ஸ்மோக் எந்த டைரக்ஷனில் இருக்கும், சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். ட்ரெயின் ஈஸ்ட் டைரக்ஷனில் போயிட்டு இருந்துச்சுன்னா அதோட ஸ்மோக் எந்த டைரக்ஷனில் இருக்கும், வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும். சிம்பிள். சரியா? இதுதான் வந்து லாஜிக். ஒருவேளை ட்ரெயின் நார்த் ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் இது சவுத் வெஸ்ட் நோக்கி அதோட ஸ்மோக் இருக்கும். சரியா? இது ஜென்ரலாக. இப்போ இந்த இடத்துல ரோல் ஆஃப் விண்ட் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னா ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் விண்ட். சரியா? இப்போ என்னென்னா
விண்டு அடிக்கவே இல்லை, காற்று அடிக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது நமக்கு வந்துடும். ஒருவேளை இந்த மாதிரி ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அங்கே விண்டு ஒரு டைரக்ஷனில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இது எப்படி மாடிஃபை ஆகுது இதை நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த என்டையர் டைப்புமே. சரியா? அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் ஈக்குவல் டு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின், சரியா, ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் விண்ட். சரியா? இந்த ப்ளஸ் இதுக்கு என்ன அர்த்தம், இது எப்படி நம்ம மாடிஃபை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின், சரியா, ட்ரெயின் நார்த் டைரக்ஷன் நோக்கி போகுது. டைரக்ஷன் ஆஃப் ஏர், விண்டு எந்த ரோலுமே ப்ளே பண்ணலை அப்படின்னா ஃபார்முலானது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயினா. ஸோ சவுத், நார்த்துக்கு ஆப்போசிட் என்னது சவுத். சரியா? ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் விண்டோட டைரக்ஷன் கொடுக்கலன்னா ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் என்னது, டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக். சரியா? நமக்கு சவுத். கரெக்டா? ட்ரெயின் நார்த்தில் போயிட்டுருக்கு, விண்டோட டைரக்ஷன் கொடுக்கவே இல்லைன்னா ஜஸ்ட்டு நார்த்தில் போயிட்டுருக்க ட்ரெயினோட ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக். எகைன் ட்ரெயின் வெஸ்ட்டில் போயிட்டுருக்கு, விண்டோட டைரக்ஷன் கொடுக்கவே இல்லை. ஸோ ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் என்னது நமக்கு ஈஸ்ட்டு. சரியா? ஈஸ்ட்டு ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் ஏர் கொடுக்கவே இல்லைன்னா எகைன் டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் என்னது ஈஸ்ட்டு தான் நமக்கு. கிளியரா? ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் நார்த்து, இதோட ஆப்போசிட் நமக்கு சவுத். சரியா? ஓகே, இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஏர் வந்து சவுத், சவுத் ப்ளஸ் சவுத் எகைன் நமக்கு சவுத் தான். சரியா? அப்போ விண்டு ஸ்மோக் சவுத் டைரக்ஷன் நோக்கி போகுது, அப்போ விண்டும் சவுத் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா ஃபைனலாக நமக்கு டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் வந்து சவுத் டைரக்ஷன்லாம் போகுது. சரியா? ஓகே, அடுத்து டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் என்னது நார்த், அப்போ ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் நமக்கு சவுத். சரியா? ஓகே, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் வந்து நமக்கு சவுத் டைரக்ஷனில் இருக்குது. அப்போ விண்டு நார்த்னா என்ன நடக்கும், எகைன் சவுத் அண்ட் நார்த் ரெண்டுமே ஆப்போசிட் டு ஈச் அதர் இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு cannot be determined. சரியா? ஏன் அப்படின்னா எகைன் மறுபடியும் பார்க்கலாம். நார்த்து, டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் நார்த்து, அதோட ஆப்போசிட் டைரக்ஷன் என்னது நமக்கு சவுத். சரியா? ஃபார்முலா என்னது ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் விண்டு. சவுத் ப்ளஸ் வெஸ்ட் என்னது நமக்கு சவுத் வெஸ்ட். லாஜிக் புரிஞ்சுதா? எகைன் இங்கே வெஸ்ட்டு, அதோட ஆப்போசிட் ஈஸ்ட். ஈஸ்ட் ப்ளஸ் சவுத் என்னது நமக்கு சவுத் ஈஸ்ட். கிளியரா? எகைன் நார்த் வெஸ்ட்டில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல சவுத் ப்ளஸ் வெஸ்ட் சவுத் வெஸ்ட், ஈஸ்ட் ப்ளஸ் சவுத் சவுத் ஈஸ்ட். அந்த மாதிரி சவுத் ப்ளஸ் நார்த் என்ன டைரக்ஷன் இருக்குது, லாஜிக் புரிஞ்சா? அதாவது சவுத் ப்ளஸ் ஈஸ்ட்னா சவுத் ஈஸ்ட்னு சொல்லிடலாம், இல்லை சவுத் ப்ளஸ் வெஸ்ட்னா சவுத் வெஸ்ட்னு சொல்லிடலாம். பட் சவுத் ப்ளஸ் நார்த் ரெண்டுமே கான்ட்ராடிக்டான டைரக்ஷன்ஸ், ஆப்போசிட்டான டைரக்ஷன் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல cannot be determined போடுறோம். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளியரா? நெக்ஸ்ட்டு ட்ரெயின் நார்த் வெஸ்ட்டில் போயிட்டுருக்கு, விண்டுக்கு எந்த டைரக்ஷனுமே கொடுக்கல, அப்போ இதோட ஆப்போசிட் டைரக்ஷன் தானே, நார்த் வெஸ்ட்டோட ஆப்போசிட் என்னது நமக்கு சவுத் ஈஸ்ட். கிளியரா? எகைன் ட்ரெயின் ஈஸ்ட்டில் போயிட்டுருக்கு, ஈஸ்ட்டோட ஆப்போசிட் என்னது நமக்கு வெஸ்ட்டு, விண்டும் வெஸ்ட்னா வெஸ்ட் ப்ளஸ் வெஸ்ட் நமக்கு வெஸ்ட். ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். கிளியரா? ஸோ அப்போ நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ஃபார்முலா டைரக்ஷன் ஆஃப் ஸ்மோக் ஈக்குவல் டு ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் ட்ரெயின் ப்ளஸ் டைரக்ஷன் ஆஃப் விண்ட். கிளியரா? ஸோ அப்படி இருக்குன்ற பட்சத்தில் எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு இடம் நார்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ப்ளஸ் சவுத்னா சவுத் தான், வெஸ்ட்டு ப்ளஸ் வெஸ்ட்னா வெஸ்ட் தான். ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் வரும்போது, சரியா, சவுத் ப்ளஸ் நார்த்னு ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது cannot be determined நம்ம போட்டிருப்போம். கிளியரா? ஓகே, ஸோ ஃபைனலாக லைக் நம்ம பார்க்க போகிறது கோடட் டைரக்ஷன்ஸ். இதான் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனோட லாஸ்ட் டைப். சரியா? எகைன் இது டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில். சரியா? ஸோ டிஎன்பிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்எஸ்சி அண்ட் ஆர்ஆர்பி இதை ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு, வருஷ கணக்காச்சு. பட் டிஎன்பிஎஸ்சி திரும்பி இதை தூசி தட்டி எடுத்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப தெளிவாக இருக்கணும். டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணுற இந்த பேட்டர்ன் பேங்கிங் லெவலில் அளவுக்கு இருக்குது. சரியா? ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி கூட இவ்வளோ டெப்த்தாக கோடட் டைரக்ஷன்ஸில் கேட்பாங்களான்னு தெரில, ஆனால் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப டெப்த்தாக கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ கோடட் டைரக்ஷன் என்னது, ஏ ப்ளஸ் பி மீன்ஸ் ஏ இஸ் நார்த் ஆஃப் பி. இதான். சரியா? அப்போ என்ன அர்த்தம், ஏ ப்ளஸ் பினா ஏ இஸ் நார்த் ஆஃப் பி.
ஸோ எகைன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ளஸ் வந்துச்சுன்னா அர்த்தம் நார்த்னு அர்த்தம். சரி, எகைன் பி அதுக்கு நார்த்தில் ஏ. கிளியரா? ஸோ ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? பி. ஸோ பிக்கு நார்த்தில் ஏ. கிளியரா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பார்க்கலாம். A plus B means A is 12 km east of B. A minus B means B is 5 km south of A. சரியா? எகைன் இப்போ R plus T கொடுத்துருக்காங்களா, இது அப்படியே நம்ம மேலே போட போகிறோம். R plus T. ஸோ A இருக்கிற இடத்துல R, B இருக்கிற இடத்துல T. சரியா? இந்த இடத்துல எகைன் R, இந்த இடத்துல T. இப்போ அப்படியே நம்ம சொல்லி பார்த்தோம்னா, சாரி இந்த இடத்துல T. இப்போ அப்படியே சொல்லி பார்த்தோம்னா R is 12 km east of T. சரியா? R is 12 km east of T. ஸோ இப்படி மாறிடுச்சு. எகைன் ஆஃப்க்கு அப்புறம் யார் இருக்கா? T. ஸோ T நம்ம எங்கே வேணால் போடலாம். பட் டீயோட ஈஸ்ட்டில் R வந்து 12 கிலோமீட்டரில் இருக்கார். சரியா? அடுத்து T மைனஸ் எஸ். ஸோ இந்த இடத்துல T மைனஸ் எஸ். ஏ இருக்கிற இடத்துல T, B இருக்கிற இடத்துல எஸ். இப்போ என்ன மாறிடுச்சு? எஸ் இஸ் 5 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் T. சரியா? எஸ் இஸ் 5 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் T. ஸோ Tக்கு சவுத்தில் எஸ் 5 கிலோமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹவு ஃபேர் ஆர் ஃப்ரம் எஸ். எஸ்லேருந்து ஆர் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. எகைன் எஸ் இந்த இடத்துல இருக்குது, ஆர் இங்கே இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் கேட்குறாங்க. இது 5, இது 12னா இது நமக்கு 13. ஸோ இது நம்ம டைப் 4ல் டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் டைப் 4 நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். சரியா? அதாவது பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி வர்ற லாஜிக். சரியா? ஸோ இதுதான் பேசிக் கோட டைரக்ஷன்ஸோட பேசிக் வந்து இந்த பர்டிகுலர் சம் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இது நமக்கு ஹோம்ஒர்க். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்ன்றதை கண்டுபிடிங்க. ஸோ ஆன்சர் வந்து √52 வரும் டிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கொஸ்டின் எகைன் இதையுமே பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. இதுவும் ஹோம்ஒர்க். ஸோ ஜஸ்ட்டு கொடுத்துருக்கதை மேலே அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. ஏ இருக்க இடத்துல என்னது? ஸோ இந்த ஒவ்வொரு டைரக்ஷன் சரியா? இந்த கோடை மட்டும் நோட் பண்ணுறீங்க. இந்த நோட் பண்ணிட்டு மேலே அப்ளை பண்ணுறீங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலாக இந்த கொஸ்டின் இதுவும் ஹோம்ஒர்க். கிளியரா? ஸோ இதில் நடத்த வேண்டியதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ஈஸியான ஏரியா தான். ஸோ ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஸோ ஃபைனலாக நம்ம ஷேடோ கான்செப்ட், ட்ரெயின் அண்ட் ஸ்மோக் அண்ட் கோடர் டைரக்ஷன்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ எல்லா கமெண்ட்லேயுமே, எல்லா வீடியோட கமெண்ட்லேயுமே வந்து கேட்டுக்கிட்டு இருந்தது இந்த பேலன்ஸ், டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனோட பேலன்ஸ் கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் டிஎன்பிஎஸ்சி ரீசனிங்கில் இன்னும் சில முக்கியமான டாபிக்ஸ், டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங்கில் கேட்குற டாபிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.